வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பட்டாஸ் பட்டாஸ் பார்க்கலாம். அதாவது ஒரு இது எது மாதிரி நேரத்துல தேவைப்படும்னா, உங்களுக்கு ஒரு பட்டாதாரனுடைய எல்லா பேரும் வேணும். உங்க அடங்கல்லையே ஒரே பேரா இருக்குது. சில மாவட்டங்கள் தெற்கு பக்கம்லாம் ஒரே பேரா இருக்குதுனால அப்பா பேரும் வேணும்ன்றாங்க. அது மாதிரி நேரத்துக்கு இந்த பட்டாதாரர் பேரை வர வச்சு அத அடங்கலுக்காக எடுத்துட்டு போய் முயற்சி பண்றதுக்கு இல்ல இது பண்றதுக்கு தேவைப்படும். அதாவது நான் எக்ஸ்லோக்கப் வச்சு அந்த மேட்ச் பண்ணி ரெடி பண்றதுக்கு. அதே மாதிரி இது வேற என்னத்துக்கு விஷயம் தேவைப்படும்னா, எதனா ஒரு திட்டங்கள் மூலியமா ஒரு பட்டா கொடுக்குறீங்க, ஒரு 200 பட்டா 300 பட்டா அது மாதிரி பட்டா கொடுக்குறீங்கன்னா, அந்த எந்த பட்டாலேருந்து எந்த பட்டா வரைக்கும் கொடுக்குறீங்களோ அதை ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம ஒரு திட்டத்து மூலியமா கொடுக்கும்போது பயனாளிகள் லிஸ்ட் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அப்பெல்லாம் இதெல்லாம் நல்லா தேவைப்படும். அதை நீங்க ஷார்ட் பண்ணின்னு கரெக்டா ஷார்ட் பேர் வைஸா ஷார்ட் பண்ணலாம், பட்டா வைஸாவும் ஷார்ட் பண்ணலாம். அதனால ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி கொடுக்கும் போது அந்த என்னது ஒரு கவர் 10 ரூபாய் அந்த சைனிங் கவர்லாம் அவங்க பட்டா பிரிண்ட் எடுத்து போட்டு கொடுக்கும் போது ஈஸியா கூப்பிடுறதுக்கு, அது மாதிரி யாரு கொடுத்தோன்றதெல்லாம் தெரியறதுக்கு இது மாதிரி நேர்வழியும் இது யூஸ் ஆகும். இன்னும் கூட பல்வேறு விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது எப்படின்னு பார்க்கலாம். இது சூப்பரான ஒரு அரே மெத்தட்ல ஈஸியா ரெடி பண்ண மாதிரி ஒரு வித்தின் 10 செகண்ட்ஸ் தான். அதுவே அதிகம். இப்ப பாருங்க, இதுல மொத்தம் 11,991 பட்டா இருக்குது. இதுதான் அந்த இதுல சிட்டான்னு ஒரு ஷீட்டும் பட்டாதாரர் லிஸ்ட்னு ஒன்றும் இருக்கும். ஓகேங்களா? இந்த பட்டாதாரர்ல பட்டா எண்ணு, அந்த பட்டாதாரர் கூட்டு பட்டாவா இருந்துச்சுன்னா எத்தனை வரிசையில வருது, பேரு அப்பா பேரு. அப்பா பேர் ஈஸியா வந்துடும். அதாவது உரிமையாளர் பேர் தான் முதல்ல வரும். அதனால ஈஸியா ஷார்ட் பண்ணியும் நீங்க இதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேணான்னும் போது இந்த வரிசை என்ன இந்த காலம் கூட டெலீட் பண்ணிக்கலாம் வேணாம்னா. ஓகே, இப்ப எப்படி பார்க்கலாம். இது நான் தமிழ் நிலத்துல இருந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இது தமிழ் நிலத்துல லோட் ஆகிறதுக்கே அதான் ஓபன் பண்ணா ஓல் சிட்டா ஓபன் ஆகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா 11,000 பட்டா மேல இருக்கிறது இது. அதனால இத ஓபன் செலக்ட் ஆல் கொடுக்குறோம். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இதுல A1 எப்பவுமே நம்ம A1 தான். ஓகேங்களா? அதனால நாம வச்சுங்க. சிட்டா ஷீட்ல A1ல வச்சுட்டு மேட்ச் ஆஸ் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் தான் எப்பவுமே பேஸ்ட். A1ல வச்சு கண்ட்ரோல் வி அழுத்திட போறீங்க. அதுதான் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி வேணா அழுத்தலாம். பட் அதை விட ஈஸி A1ல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டை கொடுக்கணும். பேஸ்ட் ஆஸ்ல பாருங்க, 12,000 கிட்ட 12,000 தான். இன்னும் சொல்ல போனா 13 பட்டா தான் இல்ல. எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க பேஸ்ட் ஆகிறதுக்கு. அதுதான் சொன்னேன், எப்படி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒன்னும் இல்ல, இவ்வளோ பட்டா இருக்கா அதை பாருங்க. கீழே வரைக்கும் போய் காட்டுறான். 11,900 12,009 பட்டா தான். இன்னும் கம்மியே. நானே இதை சொல்லிட்டேன். இப்போ இது பட்டாஸ் பாலா அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா கலர்ஃபுல்லா, இதை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அதை பாருங்க, 2 செகண்ட் தான் ஆச்சு. ப்ராசஸ்டு 13,731 ரோஸ். ப்ராசஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? இதுதான் பவர்ஃபுல் ஆஃப் அரே டெக்னிக் மூலியமா பண்றது. அதை வந்துச்சு பாருங்க. பட்டா எண்ணு வரிசை எண், அதாவது அந்த பட்டாதாரர் வரிசை எண் 1 இருந்துச்சுன்னா ஒருத்தர் தான், சிங்கிள் பட்டா தான் வரும். அது மாதிரி 2 7ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. 17 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அதுல பாருங்க, அதே மாதிரி தான் இருப்பாங்க. 7வது பட்டால 17 பேர் கிட்ட இருக்கிறாங்க. இந்த பேரே கரெக்டா வந்துட்டு இருக்கும். இப்ப பாருங்க, மகபூபு மனைவி அல்லா பக்ஷ் என்றதா. இதுல பாருங்க கரெக்டா மெஹபூபு கணவர் பேர் அல்லா பக்ஷ் கரெக்டா வந்துச்சு பாருங்க. அது மாதிரி எல்லாம் தகப்பனார் பேரா கணவர் பேரான்றதெல்லாம் கரெக்டா வந்துடும் எல்லாமே. பாருங்க, 2 செகண்ட்ல லெஸ் தென் 2 செகண்ட் தான் எல்லா பட்டாவும் வந்துச்சு. 11,991 பட்டாவும் வந்துச்சு.
ஓகே, ஒரு பட்டால எவ்வளவு பட்டாதாரர் என்ன இருக்குதுன்றது ஈஸியா இதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து நீங்க ஒரு பிரைவேட் டேபிள் போட்டு பார்த்து இதனுடைய யூஸ் கேஸ்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து இந்த நேத்து போட்ட 10.2.14ல எல்லாம் வந்து 10.2ல வந்து அப்டிராக்ட வந்து எப்படி எடுத்துட்டு போய் பேஸ்ட் பண்றது, அப்டிராக்ட்ல எப்படி காலியா விட்டுக்கிறோம், அது எப்படி பண்றதுன்றது தெரியல. நான் சிலரு அதை வந்து ஈஸியா எப்படி பண்ணலான்றத சொல்றேன் உங்களுக்கு நாளைக்கு வீடியோல. நன்றி, வணக்கம்.